எம்ஜிஆர் தான் கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்தார். திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய பட்டியலின் அணியாக செயல்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதன் பின்னணி என்ன அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது, இப்போ அதிமுக நாங்கள்லாம் வந்து என்ன வழக்கம் என்ன சொல்லுவோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் திமுகவினரால் கருணாநிதி ஆட்சி அமைப்போம், இல்லை கருணாநிதி மாடல் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்ல முடியாததுக்கு காரணம் என்ன? இந்த இரண்டு கேள்விகளோடு நிகழ்ச்சிகள் சொல்வோம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். அண்மையில் நடைபெற்ற கருணாநிதி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவின் பட்டியல் அணியாக செயல்படும் விசிகாவின் தலைவர் திரு திருமாவளவன் எம்பி அவர் என்ன பேசியிருக்காரு, அதாவது கருணாநிதி எதிர்கொள்ள முடியாமல் திரைத்துறையில் வந்து சக்தி வாய்ந்த ஒரு கலைஞராக இருந்த எம்ஜிஆரை வந்து பார்ப்பன சக்திகள் வந்து முன்னிறுத்தினாங்க, ஒரு மாற்று சக்தியாக அவரை முன்னிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இரண்டாவது வந்து பார்ப்பனியத்தை திராவிடத்திற்குள் ஊடுருவச் செய்தது எம்ஜிஆர் தான். திராவிட கட்சிக்கு ஒரு பார்ப்பனிய பெண்மணியே தலைவராக வருவதற்கு வழி அமைத்து கொடுத்தவர் எம்ஜிஆர் தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கடைசி மூச்சு வரை கருணாநிதி அவருக்கு எதிராகவே ஒரு முறையும் பெயர் சொல்லியே அழைத்தார், கருணாநிதி என்று சொல்லியே அழைத்தார். மறைந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சிறந்த தலைவர்கள் அப்படின்றதுனால வந்து அவர்களுக்கு கூட்டம் கூடவில்லை, அவர்கள் மிகச்சிறந்த கதாநாயகி என்பதாலேயே அவர்களுக்கு கூட்டம் கூடியது என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிட்ட கொஞ்சம் வாயை வந்து வாடகைக்கு எடுத்துன்னு வந்து இங்கே வந்து பேசிட்டு போயிருக்காரு. பிராமண எதிர்ப்பு ஒரு புறம், பிஜேபி எதிர்ப்பு என்ற நாடகம் மறுபுறம். இந்த இரண்டும் இல்லைன்னா இன்றைக்கி திமுகவே இல்லை. இது வந்து எத்தனை பேர் வந்து உணர்ந்திருப்பீங்கன்னு தெரியல. நிதர்சனமான உண்மை இதுதான். திராவிட இயக்கத்தில் பங்கெடுத்துள்ள பிராமணர்களின் பட்டியல் வந்து மிக நீளம். அது எப்படி வந்து திமுகவின் பட்டியலின் அணியான விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல. நாகசாமி, மங்கம்மாள், சிபி ராமசாமி ஐயர், இப்படி வந்து லைனாக சொல்லினே போகலாம். இதுக்கு முன்னாடி வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து ராமானுஜர் தொடங்கி பாரதியார் தொடங்கி வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். லக்ஷ்மண ஐயர் ஆகட்டும், வைத்தியநாத ஐயர் ஆகட்டும், இப்படி வந்து ஏகப்பட்ட பேர் சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் இருந்திருக்காங்க. இதையெல்லாம் வசதியாக மறைத்து விட்டு அல்லது மறந்துவிட்டு திமுகவிடமிருந்து வாடகைக்கு எடுத்து வந்து அண்ணன் திருமாவளவன் பேசுவது எந்த வகையில் நியாயம்? அண்ணன் திருமாவுக்கு ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், அவருக்கு தெரியுமான்றது தெரியல. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் குருவே ஒரு பிராமணர் தான். இது வந்து அவரே பதிவு பண்ணியிருக்கார். தி சண்டே அப்சர்வர் அப்படின்ற ஒரு நாளிதழோட ஆசிரியரான திரு பாலசுப்ரமணியன் அப்படின்றது தான் தன்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவே வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கார். பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த வந்து ஒரு நட்பு, ஆழமான ஒரு புரிதல் கொண்ட நட்பு வந்து அண்ணனுக்கு தெரியாதா? 1967 திமுக ஆட்சி அமைக்கும் போது ராஜாஜியின் சுதந்திரா கட்சியோட கூட்டணி அமைச்சு தானே வந்து ஆட்சி அமைச்சாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வந்து முதல்வராக பதவியேற்றார். அப்போ அண்ணா என்ன சொன்னார், இந்த கூட்டணி பற்றி ஒரு விளக்கம் சொன்னார். அதாவது ஒரு வீட்டில் வந்து பாம்பு பூந்துருச்சு, அது அடிக்க தடி வேணும், அந்த தடி கம்யூனிஸ்ட் தடியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் சுதந்திரா கட்சி தடியாக இருக்கலாம், அந்த நேரத்தில் எந்த தடி கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னார். அந்த விளக்கம் வந்து இன்று வரை இப்போதைய அரசியல் வரை வந்து பொருந்தும். அந்த பெரியாரோட கடவுள் மறுப்பை வந்து தள்ளி வைத்து விட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்ன சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பே சொல்லிட்டார். இப்போ நீங்கள் வந்து இந்த கடவுள் மறுப்பு அப்படின்னு போகிற வேஷம்லாம் வந்து எடுபடாது. நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்லி இந்து மறுப்பு மட்டும்தான், மற்ற மத மறுப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறது இல்லை, இந்து கடவுள் மறுப்பை மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் திமுகவில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 98% பேர் வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள். இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி 98% பேர் வந்து கண்டிப்பாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான். 2% பேர் இறை மறுப்பாளர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி வந்து தனக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு பிராமணரைத்தானே வந்து வைத்து கொண்டிருந்தார். அப்போ நீங்கள் போய் கேட்டுக்கலாமே, ஏங்க நீங்கள் வந்து திராவிட இயக்க தலைவராக இருந்து கொண்டு எதற்காக நீங்கள் வந்து ஒரு பிராமணரை வைத்து யோகாசனம் கற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்க வேண்டியதானே. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழ் அண்ணன் இபிஎஸ் சொன்னது போல் எம்ஜிஆரை பற்றி பேசணும்னா அது வேணும், உங்களுக்கு இல்லை. அது புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து ஏராளம், அது வந்து கொஞ்சம் நெஞ்சம் சொல்லி மாளாது. அவர் திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே இந்த கார்ப்பரேட் நலன்லாம் இருக்காது. மக்கள் நலன் சார்ந்து அவர்களுக்கு தேவைப்படும் திட்டங்களாகவே கொண்டு வந்து அமல்படுத்துவார். அவர் வந்து ஏழைகளுக்காக சிந்தித்தார். இப்போது இருக்கிற திமுக மாதிரி வந்து கார்ப்பரேட் சிந்தனை அவர்களுக்கு கிடையாது. ஏழைகளுக்காகவே சிந்தித்து ஏழைகள் அவரை வந்து கொண்டாடினார்கள், அடித்தட்டு மக்கள் அவரை கொண்டாடினார்கள், பக்தர்களாக இருந்தார்கள். அதாவது ஒரு அரசியல் தலைவர்களுக்கு வந்து கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க, ஆனால்
எங்கள் தலைவருக்கு வந்து எங்கள் வாத்தியாருக்கு எல்லாம் பக்தர்கள் தான். அந்தளவுக்கு நாங்கள் வந்து உயிருக்கு உயிராக நேசித்தோம், அவரை நேசிச்சுட்டு இருக்கோம் இன்னமும். எல்லோரும் சொல்லுவாங்க அசம்பிளிலேயே வந்து ஆமாம் நான் பார்ப்பன பெண் தான் சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே செல்வி ஜெயலலிதா புரட்சித் தலைவி அம்மா திராவிடத்தின் புதிய பரிணாம வளர்ச்சி நான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் வந்து அந்த 69% இடஒதுக்கீட்டை வந்து உறுதி செய்து கொடுத்தாங்க. அம்மாவோட திட்டங்களையும் பட்டியல் போட்டால் ஏராளம். ஆனால் வந்து இப்போ நான் வந்து டைரெக்டாக வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு கேள்வி கேட்குறேன். அண்ணன், உங்களை வந்து அதாவது பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க, அந்த சேர் கூட பார்க்க நல்லா இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளெல்லாம் பிடிச்சி போய் ஒரு மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சேரில் உங்களை உட்கார வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா வந்து உங்களை ஒரு கட்சியின் தலைவராக அங்கீகரித்து ஒரு சகோதரனாக பாவித்து பக்கத்தில் அமர வச்சாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஸ்டேஜில் வந்து அந்த வெற்றிக்கான கையை உயர்த்தும் போது உங்கள் கரங்களை பற்றி, ஒரு சகோதரனுடைய கரங்களை பற்றி உங்கள் கைகளை இப்படி தூக்கி நிறுத்துகிறாங்க. இதெல்லாம் மறந்துட்டு உங்களை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் இது என்ன விதமான ஒரு பிழைப்பு? பெரம்பலூர் வந்து பொது தொகுதியாவது உடனடியாக அண்ணன் ராசாவை வந்து நீலகிரிக்கு துரத்துறாங்க. ஏன் நீங்கள் போய் கேட்க வேண்டியது தானே? திமுக தலைவர் மறைந்த திரு கருணாநிதி கிட்ட கேட்டுக்கலாமே. அப்போ ஏங்க நீங்கள் வந்து அண்ணன் ராசாவை வந்து நீலகிரிக்கு அனுப்புங்க, பொது தொகுதியிலே நிற்க வைங்க, அவர் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு போய் கேட்டுருக்க வேண்டியது தானே? அப்போ கேட்க திராணி இல்லையா? அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி வந்து வன்னியரசு பதிவு பண்ணது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி வந்து நீங்கள்லாம் பொது தொகுதி கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டார் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு வந்து ஆசிரியர் கி வீரமணி வந்து பட்டம் கொடுத்தாரு. அது வந்து அவரும் சும்மா தூக்கி கொடுத்துட்டாரா? அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? ஏங்க வந்து அந்த அந்த பார்ப்பன பெண்மணிக்கு ஏன் நீங்கள் வந்து பட்டம் கொடுக்குறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? தலித் எழில்மலையை திருச்சி தொகுதியில் நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சது யார்? புரட்சித் தலைவி அம்மா. பெரம்பலூர்லேருந்து ராசா விரட்டப்படுகிறார். பக்கத்து தொகுதியான திருச்சி தொகுதியில் தலித் எழில்மலை நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கப்படுகிறார். இதில் யார் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? அண்ணன் தனபாலை வந்து உணவுத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தார். அவரை வந்து கட்சிக்காரங்க சரியாக மதிக்கிறேன்னு புகார் கிடைச்ச உடனே எல்லாரும் அவர் வரும்போது ஏந்து நிற்கணும்னு சொல்லி அவரை சபாநாயகராக அமர வைத்து அழகு பார்த்தவர். சிங்கம் மாதிரி இருந்த ஒரு தலைவி அவங்க. நீங்கள் வந்து அம்மாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் நீங்கள் பேசுகிறீங்க. 2005 கேப்டன் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வைத்துக்கொண்ட அடைமொழி என்ன? கருப்பு எம்ஜிஆர். மறைந்த அம்மா விஎன் ஜானகி கொடுத்து எம்ஜிஆர் பயன்படுத்திய விஎன் ஜானகி கொடுத்த அந்த வேன் ஜீப்பில் தான் அவர் வந்து முதல்ல வந்து இந்த கட்சி நிகழ்ச்சிக்கு வரார், அந்த கட்சி கொடியேற்றத்துக்கு வரார். அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் அப்படின்றது ஒரு காந்த சொல். அடுத்தது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி ஒரு நடுவில் வந்து ஒரு பேச்சு அடிப்பட்டது அவரும் வந்து சொல்லியிருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட வந்து சிலையை திறந்து வைத்தார். அதன் பிறகு புரட்சித் தலைவர் ஆட்சி மாதிரியே நானும் ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். அது முடியுமா முடியாதது விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனால் அந்த எம்ஜிஆர் என்ற சொல் வந்து அவருக்கு தேவைப்பட்டது. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் இப்போ உங்கள்கிட்ட அடிமையாக இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாரு? எம்ஜிஆரின் நீட்சி நான் அப்படின்றாரு. இப்போ தமிழக பாஜக என்ன சொல்கிறாங்க? பொன்மனச் செம்மலின் அம்சமாக மோடியை காண்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது அண்ணன் திருமாவளவர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி எம்ஜிஆர் அப்படின்றது ஒரு சாதாரண எழுத்து கிடையாதுங்க. எங்களை மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு, கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு, தொண்டர்கள் தாண்டியும் ஏராளமானவருக்கு எம்ஜிஆர்ன்றது ஒரு மந்திர சொல், மந்திர எழுத்து. அதை நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அசிங்கப்படுத்துதான்னு சொன்னால் ஒன்றும் பேசவே முடியாது. திமுகவிடம் வந்து வாடகைக்கு எடுத்து நீங்கள் பேசுறதுக்கு காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இது வந்து யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து வீரியமடைஞ்சே வருது. அவர்களுக்காக நீங்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளவில்லை. அவர்கள் பக்கம் நியாயத்தை பேசக்கூட நீங்கள் தயாராக இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் முதலாளி கோச்சிப்பாருன்னு சொல்லிட்டு பயம். அதனால் அந்த போராட்டத்தை மடைமாற்ற, அந்த போராட்டத்துக்கு கிடைக்கும் வரவேற்பை மடைமாற்ற நீங்கள் வந்து இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற இஷ்யூ வந்து கையில் எடுக்கிறீங்க. இரண்டாவது, இந்த ஆட்சிக்கு எதிரான வெறுப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகினே வருது. அதன் வெளிப்பாடாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் செல்லுமிடமெல்லாம் மக்கள் கூட்டம் வந்து வெள்ளமென வந்து கூடுறாங்க. அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதையும் வந்து மடைமாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா திமுக என்ன பண்ணுறாங்க? ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க உங்கள் மூலிமா. ஏன்னா நீங்கள் தானே வந்து திமுக பட்டியலின் அணியான விசிகாவின் தலைவர். உங்கள்கிட்ட ஒப்படைச்சி நீ வந்து போயிட்டு எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம்.
அதே மாதிரி கரு பழனியப்பன் ஒருத்தர், வீணா போன ஒருத்தர், அந்த ஆள் இந்துக்களை பற்றி ஒரு பக்கம் அவர் பேச வைக்கிறது. இந்த மாதிரி பேச வச்சு இருக்கிற பிரச்சனையை மடைமாற்றலாம் என்று திமுக கணக்கு போடுகிறது. அதற்கு நீங்கள் பலிகடா ஆகிவிட்டீர்கள். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் முதலாளி சொல்லிட்டாரு, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு உங்கள் மேலே நான் கோச்சின்னு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியம் புகுவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர்னு சொல்கிறீங்களே அண்ணன் திருமாவர்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நேராக செனட் ஆஃப் ரோடு போங்க. அங்கே போய் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து, ஐயா நீங்கள் வந்து தமிழக அரசு தலைமை வழக்கறிஞராக PS ராமன் அப்படின்ற ஒரு பார்ப்பனிய இனத்தைச் சேர்ந்த ஒருவரை போட்டிருக்கீங்க. அது வந்து தப்பு. நம்ம வந்து திராவிட இயக்கத்தில் இருந்துக்கிட்டு எப்படி வந்து நீங்கள் பார்ப்பனியத்தை வந்து ஊக்குவிக்கலாம். அதனால் வந்து உடனடியாக அவரை நீக்குங்க. நீக்கிட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்த, அப்படி இல்லைன்னா திராவிட இனத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை வந்து தலைமை வழக்கறிஞராக நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்களேன். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா?